ராஜ் வினோத்தோட இயக்கத்தில் தளபதி விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வருகிற பொங்கல் வெளியீடாக அடுத்த மாதம் ஜனவரி 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இப்போ சமீபத்தில், அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 80,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள், பிரபலங்கள் உள்பட அத்தனை பேர் போயிட்டு கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற பேரில் தளபதி விஜயின் கடைசி ஆடியோ லான்ச்சை கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து அப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக ஈவெண்ட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவெண்ட்டில் ஹைலைட்ஸாக சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பு விருந்தினர்களாக தளபதி விஜயின் அம்மா அப்பா, அப்புறம் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லின் அந்த இயக்குநர்கள் வந்து கலந்துக்கிட்டது, படக்குழுவினர் கலந்துக்கிட்டு விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினது, ஷேர் பண்ணதுன்ட்டு அந்த ஈவெண்ட்டே ஓவரால் ஒரு ஹோல்சம் ஈவெண்ட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு, அவர் சொன்ன அந்த வழக்கமான சூப்பரான குட்டி கதை, தளபதி விஜயுடைய அந்த கியூட்டான பாட்டு, அவர் ஆடின அந்த எனர்ஜெட்டிக்கான செம்ம வைபான டான்ஸ்னு, இது கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் தளபதி கச்சேரியாவே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ ஸ்பெஷலாக சூப்பராக நடந்து முடிஞ்ச ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான வேலைகள் மலேசியாவில் ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக ஒரு தளபதி பற்றின கான்செப்ட் நடக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் வெளியான அவருடைய ஹிட் பாடல்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து தொகுத்து அந்த பாடல்களை பாடிய ஒரிஜினல் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை அங்கே வர வச்சு ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருந்துச்சு. பாடகிகள் அனுராதா ஸ்ரீராம், சைந்தவி அவங்கள ஆரம்பிச்சு பாடகர்கள் திப்பு, உன்னிகிருஷ்ணன் உள்பட ஏகப்பட்ட பேர் அங்கே போய் இறங்கியிருந்தாங்க. ஆடியோ லான்ச் அந்த 27ஆம் தேதி அன்னைக்கு விடிய காலையிலேருந்தே அந்த ஸ்டேடியமுக்கு வெளியில் ஆட்கள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ரசிகர்கள், பாஸ் வச்சிருந்தவங்க வச்சிருக்காதவங்கன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட மலேசியாவே ஸ்தம்பிச்சிருச்சு. அந்த இடம் டிராஃபிக்கால நிரம்பி வழிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக அந்த கான்செர்ட் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 1-2 மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செர்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ரீ ஈவெண்ட்டை தொகுத்து வழங்கியது நடிகரும் ஆங்கருமான ரியோராஜ் மற்றும் ஆங்கர் அஞ்சனா, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ தளபதி ரசிகர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேடியம்குள்ளே வர ஆரம்பிச்சு, ஸ்டேடியம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி வழி ஆரம்பிச்சிருக்கு. கான்செர்ட்டும் தொடங்குச்சு. பாடகர்கள் அந்த பாடலை பாட கிட்டத்தட்ட அது இப்போ ஆடியோ லான்ச்சா இல்லை கான்செர்ட் நடக்கிற இடமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வைபிங்காக ஒவ்வொரு சாங்க்கும் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கான்செர்ட்டை. கான்செர்ட் முடிகிற வரைக்குமே எங்கேயுமே லேக் இல்லாமல், போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு பாடல்களையுமே பாடகர்கள் பாடி ரசிகர்களை அந்த ஆடியோ லான்ச் நடக்கிற வரைக்கும் செம்ம வைப்லேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆண்ட்ரியா அவர்கள் ஆரம்பித்து பல பாடகர்கள் சர்ப்ரைசிங்காக பல பாடல்களை பாடி ரசிகர்களை இன்னுமே வந்து எக்ஸைட்டிங் மோடு கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியாக ஆடியோ லான்ச் ஆரம்பிச்சதுங்க. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்பட படக்குழுவினர் ஒவ்வொருத்தராக அப்படியே வர ஆரம்பிக்க நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது யாருக்காக? நம்ம தளபதி விஜய் அவருக்காக தான். ஒரு பிளாக் கலர் கோட் சூட்டில் அமர்க்களமாக வந்து இறங்கினார். மாஸ்டர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இதே மாதிரி தான் கோட் சூட் போட்டு வந்திருப்பாரு. அந்த ஆடியோ லான்ச்சில் கூட நண்பர் அஜித் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கோட் சூட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கப்புறம் இப்போ தான் ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் கோட் சூட்டில் கலந்துக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் கோட் சூட்டில் உள்ளே வந்துட்டு ரசிகர்கள்லாம் அப்படியே ஆர்ப்பரித்து அவங்க எல்லாருக்குமே கை காமிச்சு அப்படியே அமைதியாக்கிட்டு அவர் அமைதியாக வழக்கம் போல அவருடைய ஜோனில் போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. ஆடியோ லான்ச் ஒரு வழியாக ஆரம்பிச்சது. ஓகே, ஆடியோ லான்ச்சில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க, பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பாடலாசிரியர் விவேக் ஆலப்போரான் தமிழனில் ஆரம்பித்து கடந்த சில பாடல்களாகவே நடிகர் விஜய் அவர்களுடைய ஹிட் பாடல்களில் பெரும்பாலும் வரிகளை எழுதிட்டு இருக்கிறது நம்ம பாடலாசிரியர் விவேக் அவர் தான். ஸோ அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்திலும் சில பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. ஒரு பேரே வரலாறு அப்படின்ற எலிவேஷன் சாங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் கேட்கறதுக்கு ரசிகர்களுக்கு அவ்வளோ வெறியேற்றுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி பாடலாசிரியர் விவேக் அவருடைய வரிகள் தான் முக்கியமான காரணம். ஸோ அவர் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஜனநாயகன் திரைப்படத்தில் 5 பாடல்களை எழுதியிருக்கிறேன். அனைத்து பாடல்களையும் நான் அட்லி அல்லு அர்ஜுன் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எழுதினேன். என்னுடைய வேலையை புரிந்து கொண்டு 2 படங்களையும் வேலை பார்க்க அனுமதி கொடுத்ததற்கு நன்றி. நான் பாடல்கள் மூலம் அவரை எலிவேட் செய்யவில்லை, அவரே எலிவேஷன் தான். இந்த படத்தில் நான் எழுதியிருக்கும் மற்றும் ஒரு எலிவேஷன் பாடலும், அதாவது ஒரு பேரே வரலாறு அப்படின்ற இந்த எலிவேஷன் சாங் இல்லாமல் இன்னொரு எலிவேஷன் பாடலும் வரவிருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் பாடலாசிரியர் விவேக் கொடுத்துட்டு போயிருக்காரு. தளபதி விஜய் கூட மாஸ்டர் லியோன் 2 திரைப்படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணி அவருடைய நெருக்கமான மனிதர்கள் இயக்குநர்கள் பட்டியலில் ஒருத்தராகவே மாறிட்ட லோகேஷ் கனகராஜ் இந்த ஆடியோ லான்ச்சில் ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் ஸ்டேஜில் ஏறி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் அவருடைய கடைசி படம்னு சொன்னதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஆல் த பெஸ்ட் விஜய்னா, மாஸ்டர் மற்றும் லியோ என்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள். எனக்கு என்னுடைய லியோ, அதாவது விஜய் சார் கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா லியோ 2 படத்துக்கு டேட்ஸ் தான் கேட்பேன். அதுக்கு அவருடைய பதில் பிளட்டி ஸ்வீட் அப்படின்றதா தான் இருக்கும். அவருடைய பெரிய கனவு ஒன்று, இப்போ அதை வச்சுட்டு தானே அவர் நடந்துட்டுருக்காரு. அந்த பெருங்கனவு வெற்றி பெறறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காரு. அடுத்ததாக இயக்குனர் நெல்சன் திலீப் குமார், பீஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் தளபதி விஜய் நெல்சன் காம்போ சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படமும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவருடைய நெருக்கமான இயக்குநர்கள் மற்றும் மனிதர்கள் பட்டியலில் நெல்சனுக்கு எப்போதுமே ஒரு இடம் உண்டு. அந்த வகையில் அவருமே கூட இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு விருந்தினராக வந்து அழைக்கப்பட்டிருந்தார். அவருமே கலந்துக்கிட்டு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடியோ
லான்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்குது. மலேசியாவுக்கு வந்துமே சாரை பார்க்க முடியல. இப்போ கூட ஸ்டேஜில் அவரை பார்த்தா அவர் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஸ்டேஜுக்கும் அந்த நீளமான ரேம்ப் வாக்குக்கு அப்புறம் அவ்வளோ தூரத்தில் தளபதி விஜய் உட்காந்துருக்கிறதையும் அவர் மீன் பண்ணி இப்போ கூட அவர் சிங்கப்பூரில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சுக்காக நெல்சன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்களா இல்லை நான் புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவருடைய இந்த கடைசி பட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறதுக்கு அவருமே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. இன்னமும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண பல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ரொம்பவே நெகிழ்வாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமாக பீஸ்ட் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதற்கு வந்து அந்த நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு விஜய் சார் தான் மேலே செம்ம கடுப்பில் இருப்பார், கோவத்தில் இருப்பார் நெல்சன் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் விஜய் சார் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வெறும் படம் தான், அதனுடைய வெற்றியை தோல்வியெல்லாம் நம்மளால் கணிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு படத்தினுடைய விமர்சனத்தை வச்சுக்கிட்டு நான் மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணுற பர்சன் கிடையாது, நீ அதெல்லாம் பெருசாக மைண்டில் எடுத்துக்காதுன்னு அவர் தான் என்கிட்ட பேசி என்னை அவ்வளோ கன்சோல் பண்ணார். விஜய் சார் அப்படின்னு சொல்கிறத விட விஜய் சார் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்சனுமே ரொம்ப எமோஷனலாக அட் தி சேம் டைம் அவருடைய ஸ்டைலில் ஜாலியாக பேசிட்டு போயிருக்காரு. அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேவரட்டான அவருடைய தம்பி இயக்குனர் அட்லி, அவர் இல்லாமல் தளபதி விஜயுடைய கடைசி திரைப்பட ஆடியோ லான்ச்சா அவரும் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அவரும் மேடையில் ஏறி பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி எங்களுக்கு எல்லாருமே ஜஸ்ட்டு ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது, தளபதி எங்களுக்கு ஒரு எமோஷன். உதவி இயக்குனராக நான் வந்து நண்பன் படத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பில் அவர் என்னை கூப்பிட்டு, அட்லி நீங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப சின்சியராக இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போவே அவர் கிட்டத்தட்ட 50 படங்கள் நடிச்சிட்டாரு. அப்போவே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் அன்றைக்கி என்னை கூப்பிட்டு கதை கேட்டார். அவர் என்னுடைய ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. என்கிட்ட இருக்கிற அத்தனைக்குமே காரணம் என்னுடைய தளபதி தான், என்னுடைய விஜய் அண்ணன் தான். அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறத தாண்டி அவர் உண்மையாகவே ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் சில இடங்களில் பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆனார். அது மட்டும் இல்லாமல் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமுமே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சின்சியராக நடிச்சு கொடுப்பாரு. நான் பண்ண பிகில் திரைப்படத்தில் வரக்கூடிய ராயப்பன் கேரக்டராக இருக்கட்டும், அல்லது திரைப்படத்தில் வரக்கூடிய விஜயகுமார் கேரக்டராக இருக்கட்டும், அசல் திரைப்படத்தில் வரக்கூடிய வெற்றிமாறன் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு தான் ஒன் லாஸ்ட் டைம் மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடாக நடிச்சு கொடுத்துருந்தாரு அப்படின்னு அட்லீஸ்ட் சொல்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ கடைசியாக தளபதி விஜய் அவருடைய ஸ்டைலில் வழக்கம் போல் அட்லி ஒரு குட்டி கதையும் சொன்னார். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம 3 விதமான மனிதர்களை சந்திப்போம். இதற்கு எடுத்துக்காட்டாக மரத்தை எடுத்துக்குவோம். சிலர் இலை மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருப்பாங்க, பிறகு காற்றடிக்கும் போது பறந்து போயிடுவாங்க, அது இயற்கை. இன்னொன்று கிளைகள், அது ரொம்ப வலிமையாக இருக்கும், ஆனால் ஒரு சமயத்தில் அதுவுமே கூட உடஞ்சு போயிடும். ஆனால் உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அந்த குட்டி கதையில் கம்பைன் பண்ணி அவர் சொல்லவும் ரெஸ்பான்ஸ் பிச்சுக்குச்சு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அட்லி கொஞ்சம் பிட் எமோஷனலாக மாறி இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து அந்த ரேம்ப் வாக் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, தளபதி விஜய் நோக்கின அந்த ஸ்டேஜில் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து தளபதி விஜய் கட்டி பிடிச்ச அன்பாக ஒரு முத்தமும் கொடுத்திருக்காரு. தளபதி விஜயும் தன்னுடைய அன்பை தன்னுடைய முத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்ததாக குணச்சித்திர நடிகரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடத்தியிருப்பவருமான நாசர் இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு பேசும்போது அவர் மேடையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமைதியும் பணிவையும் தவிர கூர்மையான ஆயுதம் அப்படின்றது எதுவுமே கிடையாது, அதுதான் நான் அவங்களுடைய அடையாளமாக பார்க்குறேன். படுத்த படுக்கையாக இருந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்ததே நீங்கள் தான். இதை பொதுவெளியில் அடிக்கடி சொல்ல வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த மேடை மட்டுமல்ல, இனி பல மேடைகள்லையுமே கூட நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பீச்சை ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிச்சுக்கிட்டார் நாசர் அவர்கள். அடுத்ததாக நம்ம ராக் ஸ்டார் அனிருத். கத்தி திரைப்படத்தில் ஆரம்பித்து ஜனநாயகன் வரைக்கும் தளபதி விஜய் மற்றும் அனிருத் இந்த VNA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காம்போவில் வெளியான ஒவ்வொரு ஆல்பமும் ஒவ்வொரு பாட்டும் மிகப்பெரிய அளவில் சார்ட் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. ரசிகர்களுடைய ஒரு ஃபேவரட்டான காம்போ அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பாடல்களுமே அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய பாடல்கள் ரசிகர்களுடைய ஃபேவரட்டாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அனிருத் அவர்கள் இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் ஏறி பேசும்போது மேடையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு 21 வயசு இருக்கும்போது நான் 2 படங்களுக்கு மட்டுமே தான் இசையமைச்சிருந்தேன். அப்போ என்னை நம்பி விஜய் சார் கத்தி மாதிரியான ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை என்னை நம்பி அந்த படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு. அப்போவே அவர் ரொம்ப பெரிய நடிகராக இருந்தார். அந்த வாய்ப்புக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ அப்படின்னு நம்ம சேர்ந்து பணியாற்றிய படங்கள் அனைத்து படங்களின் பாடல்களுமே ஹிட் தான் அடிச்சிருக்கு. எல்லா பாடல்களுமே ரசிகர்களுடைய ஃபேவரட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்போ ஜனநாயகன் ஆல்பமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். நான் பல கான்சர்ட்டுகளுக்கு போயிருக்கேன், ஆனால் இது மாதிரியான ஒரு எனர்ஜி எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியமில், இந்த மாதிரியான ஒரு கூட்டமில் இப்படி ஒரு வைபை எனர்ஜியை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒருத்தர் மட்டும்தான் காரணம். தளபதி ஒருவருக்காக மட்டுமே அது அப்படின்னு சொன்னவர். ஜனநாயகன் திரைப்படம் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஜனநாயகன் பற்றின ரிவ்யூவையும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்ததாக மேடை ஏறி பேசிய படத்தினுடைய இயக்குனர் ஹச் வினோத் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஜனநாயகன் ஒரு ரீமேக், அதாவது பகவந்த் கேசரியோட ரீமேக், அது எப்படி வரும் அப்படின்ற பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், பாதி தான் ரீமேக் மற்றது புதுக்கதை அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா,
ஜனநாயகன் திரைப்படம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ளே புந்து அடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். இது கம்ப்ளீட்லி தளபதி படம். உங்கள் எண்ணத்தில் எதுவாக இருந்தாலும் அதை அழிச்சிட்டு வாங்க. 100% என்டர்டெய்னிங் படத்தை பார்க்க வாங்க. நீங்கள் ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு படத்தில் பல மூமெண்ட்ஸ் இருக்குது. அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கும் பல மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், பல பேர் வந்து படத்துடைய கடைசி 15 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் இருக்குது, அந்த கடைசி 15 நிமிஷம் நம்மளை பயங்கரமாக அழுவ வச்சுட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படத்தில் அழுகாட்சிலாம் எதுவுமே இல்லை. படத்தோட முடிவில் நம்பிக்கை தான் இருக்குது. ஏன்னா இது தளபதிக்கு எண்டு கிடையாது, இதுதான் தளபதியோட பிகைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மாசான சம பஞ்சோட ஹச் வினோத் தன்னுடைய பேச்சை முடிச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்சில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகிட்ட தளபதி விஜய் அவர்களுடைய பெற்றோரான எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் மற்றும் ஷோபா மேம் அவங்களுமே ஸ்டேஜில் ஏறி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக ஷோபா மேம் தளபதி விஜய் சாருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆகச்சிறந்த சிங்கர், பல பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு தெரியும். அவங்க அந்த தளபதி விஜய்க்காக நடத்தப்பட்ட ஒரு கான்சர்ட்டில் அவங்க ஒரு பாட்டில் கலந்துக்கிட்டு கோடம்பாக்கம் ஏரியா அப்படின்னு சிவகாசி படத்தில் வரக்கூடிய அந்த சூப்பர் ஹிட் பாடலை தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்காங்க. அதில் வரக்கூடிய ஏழைங்க பாடைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்ற லைன் அவங்க பாடும்போது தளபதி விஜய் கொடுத்த ரியாக்ஷன் சோஷியல் மீடியாவில் வைரல் வீடியோவாக இப்போ பல இடங்களில் ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக தளபதி விஜயின் அப்பாவும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், அவருக்கும் விஜய்க்கும் இடையில குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்படின்லாம் சொன்னாலுமே கூட கடந்த சில ஈவெண்ட்டுகளாக அது ஒரு அரசியல் பிரச்சார மேடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சினிமா மேடையாக இருக்கட்டும், அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து அவருக்கான அன்பையும் அங்கீகாரத்தையும் விஜய் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த வகையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மேடையில் ஏறி பேசும்போது இதை விட ஒரு அப்பனுக்கு பெருமையான தருணம் வேற என்ன இருக்க முடியும், நாளைய தீர்ப்புன்னு ஒன்று எடுக்கும் போதே விஜய்க்கான நாளைய தீர்ப்பு எழுதப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் இதை பார்க்குறேன். பட் அவர் வளர வளர எனக்கும் அவருக்குமான தூரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னுடைய மகன் விஜய் என்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்காரு. அதாவது அவர் பேசிக்கிட்டு இருந்த மேடையிலேருந்து விஜய் அவர்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தூரத்தை மென்ஷன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை நாசுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவருடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜய் அவர்கள் உடனே பதறி போயிட்டு, பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு அந்த ரேம்ப் வாக் வழியாக வேகமாக ஓடி வந்து தன்னுடைய அப்பாவை மேடையிலேயே கட்டிப்பிடிச்சு தன்னுடைய அன்பை செலுத்தியிருந்தார். அந்த மூமெண்ட்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. இது இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகைகள் பூஜா ஹெக்டே மற்றும் மபிதா பைஜோ அவங்களுமே கூட தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நடித்த தங்களுடைய அந்த அனுபவத்தை ரொம்ப அழகாக ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மபிதா பைஜோ அவங்களுடைய அந்த எனர்ஜெட்டிக்கான டான்ஸ் பார்க்கறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி நம்மெல்லாம் ரொம்ப ஆவலோட எதுக்காக நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மூமெண்ட்டும் வந்துச்சு. எஸ், தளபதி விஜய் அவர்கள் ஸ்டேஜில் ஏறி அழகாக ஒரு பாட்டோட தன்னுடைய ஸ்பீச்சை ஆரம்பித்து ரசிகர்களுக்காக அந்த ரேம்ப் வாக்கில் ஒரு எனர்ஜெட்டிக்கான டான்ஸை போட்டு கிட்டத்தட்ட அங்கே உட்காந்துருந்தவங்க எல்லாரையுமே வேற மாதிரி வைபாக்கி விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த தளபதி கச்சேரி பாட்டில் வரக்கூடிய சில வரிகளை அவர் தன்னுடைய சொந்த குரலில் அங்கே பாடினது மட்டும் இல்லாமல் அந்த தளபதி கச்சேரி பாட்டில் வரக்கூடிய ஒரு சில லைனுக்கு தன்னுடைய சூப்பரான டான்ஸ் மூமெண்ட்ஸால் அந்த மொத்த இடத்தையுமே வேற மாதிரி வைபாக்கிட்டாரு. அந்த வீடியோ வேறு ஆங்கிளில் அங்கேருந்து ஒவ்வொருத்தராலையும் எடுக்கப்பட்டு அந்த எல்லா வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த தளபதி விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற பேரில் பல விஜய் டிவி பிரபலங்களும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ்களும் வந்து வரவேற்கப்பட்டு அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஆடியோ லான்ச்சில் எடுத்த வீடியோக்களை தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கமாக ஷேர் பண்ண எங்கே திரும்பினாலுமே ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வீடியோவாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அஸ் யூஷுவல் சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் தாண்டி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அங்கே மலேசியாவில் நடக்குது அப்படின்னாலுமே கூட அங்கே மலேசியன் போலீஸ் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. யாருமே டிவிக்கே, அதாவது தளபதி விஜய் அவருடைய கட்சி பெயரை சொல்லக்கூடாது, கட்சி சம்பந்தமான எந்த விஷயங்களும் அங்கே இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தளபதி விஜய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருந்ததை அவர் கொஞ்சமாக கேட்டு அப்படி எமோஷனலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ரசிகர்கள் எல்லாருமே டிவிக்கே அப்படின்னு கத்தணுன்னே தளபதி விஜய் லைட்டாக ஷாக் ஆகி சிரிச்சுக்கிட்டே இல்லை இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னதை அந்த மிகப்பெரிய டிவி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ரசிகர்கள் அப்படியே அமைதியான அந்த மூமெண்ட் பார்க்கறது உண்மையாகவே க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக மேடை ஏறி பேசிய தளபதி விஜய் அவர்கள் கொஞ்ச நேரம் தான் பேசியிருந்தார் அப்படின்னாலுமே கூட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப எமோஷனலாக மனசுலேருந்து பேசியிருந்தார். முக்கியமாக சினிமாவை விட்டு கொடுக்குற என்னுடைய ரசிகர்களுக்காக அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் மட்டும் இல்லை, கேட்ட எல்லாருமே கலங்கி தான் போனாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக அவரோட ஸ்டைலில் வழக்கம் போல் அந்த குட்டி கதையும் சொல்லி இந்த ஆடியோ லான்ச் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படத்தின் கடைசி ஆடியோ லான்ச். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் மேடைகள்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படங்களின் ஆடியோ லான்ச்சோ, இனிமேல் அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸோ, இனிமேல் அந்த குட்டி கதையோ, அவருடைய அந்த டான்ஸோ பாட்டோ அதெல்லாம் இனிமேல் சினிமா மேடைகளில் இருக்காது அப்படின்றதுனாலையோ என்னமோ இது வெறும் இசை வெளியீட்டு விழா அப்படின்றத தாண்டி நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக தளபதி விஜய் செலிப்ரேட் பண்ணுற ஒரு விழாவாக எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் 33 வருஷங்களாக இருக்காரு. தமிழ் சினிமாவில் அவருடைய இடம் என்ன அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவருக்கு பல நண்பர்கள் இருக்கலாம். லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி மாதிரியான ஒரு சிலர் மட்டும் தான் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிட்டாங்க. மற்றபடி அவருடைய கடைசி திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மற்ற நடிகர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து கலந்துக்கல, ஏன் அவரை
பற்றின விஷயங்களை ஸ்டேஜில் ஷேர் பண்ணிக்கல. தளபதி விஜய்க்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த ஆடியோ லான்ச்சில் நமக்கு வராமல் இல்லை. பட் எது எப்படியோ ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பராக செமையாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் ஹைலைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.